ஸோ யூனிட் 6 ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ் மேம். ஓகேடா. ஸோ கடன்னு ஒரு கொஸ்டின். உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் ஆயிடுச்சாடா? எஸ் மேம். யாரோ சாட்ல சரிம்மா. ஸோ 12:13 சாரி. சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிக்கலாம். ஏபிசிடியை அடையாளம் காண்க. நோய் தடை காப்புக்கு இங்க இம்யூனிட்டி, அக்வயர்ட், இன்னேட். இங்க கீழே என்ன வரணும்? சரி, ஃபர்ஸ்ட் ஏல என்ன வரணும்னு சொல்லுங்க. வேக்சின் ஏ என்ன வரணும்? ஏல என்னடா வரணும்? ப்ரோபைலாக்சிஸ். ஓகே, ப்ரொஃபைலாக்சிஸ். அதாவது இம்யூனிட்டியில அக்வயர்டு இம்யூனிட்டி. அக்வயர்டுனா நம்ம பிறந்த பிறகு நம்மளுக்கு கிடைக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியை அக்வயர்டுன்றோம். பிறந்த பிறகு 2 வகையில கிடைக்கும். ஒன்று ஆக்டிவ், அப்படின்னா நம்ம பிறந்த பிறகு என்கவுண்டர் பண்ற. ஸோ ப்ரொஃபைலாக்சிஸ் அப்படிங்கிறது அந்த வேக்சின்ல இருந்து கிடைக்கிற ஸோ ப்ரொஃபைலாக்சிஸ். பி என்னதுரா? பாசிவ் இம்யூனிட்டினா டைரக்டா ஆன்டிபாடி கிடைக்கும்ல. ஒன்று அம்மா கிட்ட இருந்து பால் மூலமா டைரக்டா குழந்தைக்கு ஆன்டிபாடி கிடைக்கும். இன்னொன்று இப்போ ஸ்னேக்கு இதெல்லாம் கடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து நம்ம உட்காந்து ஆன்டிஜன், ஸ்னேக் இதோட வெனம் வந்து ஆன்டிஜனு, பொறுமையா பாடி ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணட்டோம்னா வெயிட் பண்ண முடியாது. அதுக்குள்ள நம்மளுக்கு விஷம் தலைக்கே ஏறிடும். சரியா? ஸோ அதுதான் இங்க சொல்றோம். பாசிவ்ல 2 வகை. ஒன்னு ஆன்டி வெனம், ஒரு எக்ஸாம்பிள். என்னது புரியல? ஜனனி மியூட்ல போடு. நெக்ஸ்ட், அப்ப ஆன்டி வெனம் சி கொலோஸ்ட்ரம். கொலோஸ்ட்ரம்ல என்ன ஆன்டிபாடி இருக்கும்? ஐஜிஎம். ஏ. அப்போ இதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? டி இன்னேட் வந்து எப்படி இருக்கும்? இன்னேட் இன்னேட் இம்யூனிட்டி எப்படி இருக்கும்? இன்னேட்னா என்னடா? நான் ஸ்பெசிபிக் மேம். நான் ஸ்பெசிபிக். இன்னேட்னா என்னது ஃபர்ஸ்ட்? அது இயல்பாவே நம்மளா வந்து கிரியேட் பண்றது. இயல்பானன்னா நேச்சுரல் ஆன இல்லையா? இன்னேட் அப்படின்றதுக்கான வார்த்தைக்கு அர்த்தம் வந்து பிறக்கும் பொழுதே நம்ம கூட வந்தவங்க. ஸோ நம்மளோட ஸ்கின் ஆகட்டும், அதே மாதிரியே மால்ட்டுன்னு சொல்லுவோம்ல. மால்ட்டுன்னா என்னதுன்னா மியூக்கஸ் அசோசியேட்டட் லிம்பாய்ட் டிஷ்யூ ஆகட்டும், அதே மாதிரி நம்மளோட கண்ணீர், நம்ம சலைவா, அண்ட் இது மட்டும் இல்லாம நம்மளுக்கு யார் இன்னொரு ஆள் இருக்காங்க. நான் சொன்னது பிசிக்கல் பேரியர், பிசியாலஜிக்கல் பேரியர், செல்லுலர் பேரியர். இது இல்லாம இன்னொன்னு அது எதுக்கு எதிரான நோய் தடுப்பு? வைரஸ் தாக்காத செல். வைரஸ். வெரி குட். ஒரு செல்ல வைரஸ் தாக்கிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த செல் என்ன பண்ணும்? இன்டர்ஃபெரான்ன்ற ஒரு பொருளை செக்ரீட் பண்ணும். இந்த இன்டர்ஃபெரான் வைரஸ் தாக்காத செல்லுங்களை காப்பாற்றும். சரியா? அதுதான் சைட்டோகைன் பேரியர். இது எல்லாமே இன்னேட். ஸோ கரெக்ட் ஆப்ஷன் எதுமா இந்த கொஸ்டினுக்கு? போகுது. அடுத்து பார்க்கலாம். 152 சரியான விடையை தேர்ந்தெடு. படிங்க. சரியான விடையை தேர்ந்தெடு. ஹெப்பாடைட்டிஸ் தடுப்பூசி மரபணு மாற்றப்பட்ட ஈஸ்டில் இருந்து பெறப்படுகிறது. கரெக்டா?
வாங்கலாம் நம்மளால ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் டிரான்ஸ்ஜெனிக் ஈஸ்ட்ல இருந்து வாங்கலாம். நெக்ஸ்ட் உடலின் முக்கிய நிணநீர் உறுப்பு எலும்பு மஜ்ஜை. மெயின் லிம்பாய்டு ஆர்கன் வந்து போன் மேரோ. கரெக்ட். நெக்ஸ்ட் ப்ரொபலாக்சிஸ் மூலம் மந்தமான நோய் தடைக்காப்பு செயல்படுகிறது. அது கரெக்டா? நோ மேம். நோ இல்லையா? ஆக்டிவ் தான் அப்படி செயல்படும், பாசிவ் வந்து அப்படி செயல்படாது. நெக்ஸ்ட் பி வைரஸால் பாதிக்கப்பட்ட செல்கள் இன்டர்லியூக்கினை சுரக்கிறது. இன்டர்லியூக்கின் கரெக்டா? என்ன வார்த்தை வரணும்? இன்டர்ஃபெரான். இன்டர்ஃபெரான். இதெல்லாம் உங்களை எவ்வளவு குழப்புற மாதிரியான வார்த்தைகள் இல்ல? இன்டர்லியூக்கின்னா என்னன்னு சொல்லுங்க. இன்டர்லியூக்கின்ஸ்ன்றதுடா ஆக்சுவலா நம்மளுக்கு இந்த லெசன்ல இதுக்கு அவ்வளவா பெருசா இது கிடையாது. நம்ம இந்த மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் படிச்சோம் பாத்தீங்களா? எஸ் மேம். அந்த லெசன்ல நம்ம புக்ல இருக்காது, பட் நம்மளோட இந்த அது என்னது கிரீன் பார்க்கு, ஆலன், ஆகாஷ் இவங்கெல்லாம் வந்து அது போட்டிருப்பாங்க இன்டர்லியூக்கின். சரியா? இன்டர்லியூக்கின்ன்றது ஒரு வகையான புரோட்டீன்ஸ் தான். இந்த புரோட்டீன்ஸை யார் ப்ரொடியூஸ் பண்ணுவான்னா WBCs ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. நம்ம லெசன்ல அது மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்கன்னா. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டர்ஃபெரான் இஸ் ப்ரொடியூஸ்டு பை த வைரஸ் இன்ஃபெக்டட் செல். இன்டர்லியூக்கின் இஸ் ப்ரொடியூஸ்டு பை த ஒயிட் பிளட் செல்ஸ். அதோட வேலையும் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான், இம்யூனிட்டி தான். ஓகேவா? இன்டர்லியூக்கினும் இம்யூனிட்டி தான் செய்யும், ஆனா அதை ப்ரொடியூஸ் பண்றது WBC-ஆ இருக்கும். நோட் வேணா பண்ணி வச்சுக்கோங்கடா. எஸ் மேம். எஸ் மேம். டி செல்கள் பி செல்களுக்கு உயிர் எதிர்ப்பொருளை உற்பத்தி செய்வதற்கு உதவி புரிகிறது. கரெக்ட். கரெக்ட் தானே? T cells helps the B cells to produce antibodies. கரெக்ட்டா? மேம் B cells தான மேம் ஹெல்ப் பண்ணும். T cells. B cells தான். தப்பு. T cell தான் B செல்லுக்கு ஹெல்ப் பண்ணும். அதானே தமிழ்லயும் இருக்கு. எங்க போட்டிருக்கு புக்ல? எடுங்க பார்க்கலாம். எடுத்து எனக்கு காட்டுங்க. இல்ல மேம், புக்ல கரெக்ட்டா தான் மேம். நீங்க தான் தப்பா புரிஞ்சிருக்கீங்க. T ஹெல்பர் செல்லுன்னே பேருடா. டீக்கு பேரு T ஹெல்பர் செல். ஏன்னா இவரா ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாரு, பி செல்ல தான் ப்ரொடியூஸ் பண்ண வைப்பாரு. புரியுதா? எஸ் மேம். கரெக்டா எழுதிக்கோங்க, தப்பா புரிஞ்சுக்காதீங்க. அதே மாதிரி இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு எய்ட்ஸ் வருதுன்னு வைங்க, அவங்களுக்கு முதல்ல அழியறது CD4 செல்லு ஆர் T ஹெல்பர் செல் தான். ஹெல்பர் செல் அழிச்சிட்டோம் அப்படின்னா பி செல்லால ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அதான் காரணம். மேம் அப்போ இந்த லைன் T செல்கள் தாங்களாகவே ஆன்டிபாடிகளை சுரப்பதில்லை. இல்லை, கரெக்ட் தான். T செல்கள் தாங்களாகவே ஆன்டிபாடிகளை சுரப்பதில்லை. TBக்கு தான் ஹெல்ப் பண்ணுது. கரெக்ட் தானே? உதவியினால் ஆன்டிபாடிகளை உருவாக்குகின்றன. பி செல்கள் கரெக்ட் தானடா, நீ சொல்றது கரெக்டா இருக்கு. T செல்கள் தாங்களாகவே ஆன்டிபாடியை உருவாக்குவதில்லை. பி செல்களின் உதவியால், அதாவது பி செல்லுக்கு உதவி செய்து யாரு? T செல்லு உதவி செஞ்சு பி செல்ல உருவாக்க வைக்குது, அது உருவாக்கல. புரியுதா? இப்ப நீ வந்து மெடிசினுக்கு போற சந்தியா, ஓகேவா? நான் மெடிசினுக்கு போல, நான் உனக்கு ஹெல்பர் செல்லு. சரியா? சோ நான் ஆனா டாக்டரை உருவாக்குறேனா இல்லையா? நீ டாக்டரை உருவாக்குற எல்லாமே கரெக்ட், பட் நானும் உருவாக்குறேனா இல்லையா? ஆனா நானாவே உருவாக்க முடியாது. நான் யாரோட உதவியால உருவாக்குறேன்? உன்னோட உதவியால. புரியுதா இப்ப? பட் தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிபிக்கா இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது பண்ணுதுன்றதாலதான் உனக்கு அந்த கரெக்ட், உனக்கு அந்த டவுட் வந்துருக்குது. அந்த இடம் வேணா நீ கரெக்டா திருத்திக்கோ. சொல்லுங்க. The T cells won't produce the antibodies. The T cells won't produce the antibodies, but
it will help the B cell. It will help the B cell to produce antibodies. இப்போ ஓகேவாடா? எஸ் மேம் ஓகே. அவ்வளவுதான். டி செல் ப்ரொடியூஸ் பண்ணாது, பி தான் பண்ணும். டி வந்து பிக்கு உதவி தான் செய்யும். ஓகே, எஸ் மேம் எஸ் மேம். நெக்ஸ்ட் போலாம். தவறான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க போறோம். படிங்க, கடகடன் படிச்சுட்டு இது கரெக்ட் இது தவறுன்னு சொல்லிட்டே வாங்க. தவறான வாக்கியத்தை தேர்ந்தெடு. ஒவ்வாமை பெல்டமைன் மற்றும் செரட்டோசின் போன்ற வேதிப்பொருட்கள் வெளியிட்டால் ஏற்படுகிறது. இது கரெக்டா? கரெக்ட் தான் இல்லையாப்பா? ஆன்டிபாடிகள் ஒவ்வாமையை ஏற்படுத்துகிறது. ஆன்டிபாடிஸ் ஒவ்வாமையை ஏற்படுத்துது. கரெக்டா தப்பா? தப்பு. IgE டைப் ஆஃப் ஆன்டிபாடி அலர்ஜி கரெக்ட் தானடா? இங்கிலீஷ்ல கரெக்டா இருக்கேடா? தமிழ்ல எனக்கு அது கரெக்டா டிரான்ஸ்லேட் பண்ணி மைண்டுக்கு ஏத்திக்க தெரியல. ஆனா இங்கிலீஷ்ல கரெக்டா இருக்கு. ஓ, இங்க IgEன்னு வரணும், அது இல்ல. கரெக்டா? எஸ் மேம். அது இல்லாததால இந்த இதுவே வந்து தப்பான சென்டென்ஸ் மாதிரி ஆயிப்போச்சு. கரெக்டா? நீங்க அதான் நான் உங்களுக்கு அன்னைக்கே சொன்னேன், நீங்க இங்கிலீஷ் தான் பார்க்கணும். சரியா? தமிழ் பார்த்து ஆன்சர் பண்ணாதீங்க. ஏன்னா ஃபைனலா அவங்க எடுத்துக்கிறது இங்கிலீஷ தான் எடுத்துப்பாங்க. இந்த இடத்துல இது விட்டு போயிருக்கு, இந்த வார்த்தை IgEங்கிறது. இப்ப சொல்லுங்க தமிழ் பசங்க, இது கரெக்டா தப்பா? எஸ் மேம் கரெக்ட் மேம். Immunostimulants are given in organ transplant. இது கரெக்டா? நோய் எதிர்ப்பு ஸ்டிமுலண்ட் இல்ல, சப்ரசன்ட். சப்ரசன்ட்க்கு தமிழ்ல என்னது? அடக்கம் பண்றவங்களா? ஒடுக்குறவங்க. சப்ரசன்ஸ், இம்யூனோ சப்ரசன்ட்டை தான் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு அப்புறம் கொடுப்பாங்க. அடுத்து IgG type of antibodies can cross the placenta. எஸ் மேம். கரெக்ட். ஆனா இதுலயும் தமிழ் டிரான்ஸ்லேஷன் பிளசண்டா மூலம் வருகிறதுனா ஏதோ பிளசண்டால இருந்து வர மாதிரியான ஒரு பொருளும் வருது இல்லைங்களா? இது அப்படிப்பட்ட பொருள் கிடையாது. ஆனா நான் சொல்றேன் பாருங்க, இப்போ இதுதான் அம்மாவோட அந்த வயிறுன்னு வச்சுக்கோங்க. இது பாப்பா உள்ள இருக்குது. இப்போ அந்த பிளசண்டா அது இந்த இடத்துல இருக்குது பிளசண்டா. இப்படி இந்த இடத்துல இந்த பிளசண்டான்ற திசு இருக்குது. இது அம்மாவோட உடம்பு, இது அம்மா, இது வந்து பேபி. அம்மா உடம்புல இருக்கிற எதுவுமே லைக் எந்த ஆன்டிபாடிஸாலையும் இந்த பிளசண்டாவை தாண்டி வர முடியாது. புரியுதா? இட் cannot cross the placenta. அம்மா ரத்தம் கூட பாப்பா உடம்புக்குள்ள எல்லாம் வராது. பாப்பா ரத்தம் தனி, அம்மா ரத்தம் தனி. பட் ஒரே ஒரு ஆன்டிபாடி நம்மளுது. நமக்கு நிறைய ஆன்டிபாடி இருக்கு. A இருக்கு, M இருக்கு, E இருக்கு, D இருக்கு, G இருக்கு. ஆனா இதுல இந்த IgG வகை மட்டும் அம்மா உடம்புல இருந்து, புரியுதா? IgG மட்டும் என்ன பண்ணும்? அம்மா உடம்புல இருந்து தாண்டி பாப்பா உடம்புக்கு வர முடியும். இதுதான் அந்த RH வகை ஆன்டிபாடி. நீங்க எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ்ல படிச்சிருப்பீங்க. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுல கொடுத்துருக்கப்படி பார்த்தா IgG ஆன்டிபாடிகள் பிளசண்டா வழியாக வருகிறது. கரெக்டா இருக்குமா வார்த்தை? எஸ் மேம். எஸ் மேம். சரியா? பிளசண்டாவின் வாயிலாக அது போட்டா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இது புரிஞ்சுச்சா இதுக்கான அர்த்தம்? எஸ் மேம் புரியுது.
ஓகே, அடுத்து நம்ம 154 பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கூற்று படிக்கலாம். படிங்க. ஒரே நோய்க்கிருமி தொடர்ந்து தாக்கும் பொழுது அவை தீவிர எதிர்விளைவை உண்டு பண்ணுகிறது. சேம் பேத்தஜன் என்கவுண்டர் பண்ணும்போது இந்த ரெஸ்பான்ஸ் பேர் எழுதிக்கோங்கடா. அனாமனஸ்டிக் ரெஸ்பான்ஸ். இது தமிழ்ல கொடுக்கல, பட் ஆனா இது ரொம்ப அடிக்கடி கேட்குற ஒரு கேள்வி. செகண்டரி ரெஸ்பான்ஸ், முதல்ல வர்றது பிரைமரி ரெஸ்பான்ஸ். ஒரு நோய் இரண்டாவது முறை அதே கிருமி மனுஷனையோ யாரையோ தாக்குதுன்னா அப்ப ரெஸ்பான்ஸ் ரொம்ப வேகமா இருக்கும். அந்த ரெஸ்பான்ஸுக்கு பேரு அனாமனஸ்டிக் ரெஸ்பான்ஸ். எழுதி வச்சுக்கோங்க. அனாமனஸ்டிக் ரெஸ்பான்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் செகண்டரி ரெஸ்பான்ஸ். இந்த வாட்டி சிபிஎஸ்இ பேப்பர்ல கூட வந்து அடுத்தது பெறப்பட்ட தடைக்காப்பு நினைவை பொறுத்தது. மெமரி. ஏன்னா இப்ப நம்மளே பாருங்க, முதல்ல ஒரு ஆள் வரான், அந்த வைரஸ் கிருமி வரும்போது நமக்கு அவன் கெட்டவனான்னு தெரியல, அதனால ரொம்ப நோயெல்லாம் வந்துருது நம்மளுக்கு. பட் இரண்டாவது முறை அவன் வரும்போது அன்னைக்கு இவன் வந்தான்ல, இன்னைக்கு இவன் வரும்போதே இவனை தீவிரமா அடிச்சு கொண்டுறணும்னு நம்ம பாடி நினைக்குது. அப்போ இட் இஸ் பேஸ்ட் ஆன் மெமரி தானே. அததான் இங்க நம்ம சொல்றோம். கரெக்ட். ஸோ அதுக்கேற்ற விளக்கம் இதுதான். கரெக்டா இருக்கு. அடுத்து போவோம். 155. செயல்மிகு நோய் தடைக்காப்பு பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடு. படிங்க. ஓம்புயிரியின் நோய் தடைக்காப்பு மண்டலம் மூலம் செயல்மிகு நோய் தடைக்காப்பை உருவாக்குகிறது. இது கரெக்டாடா? கரெக்ட். அது கரெக்ட். ஆக்டிவா தான் ப்ரொடியூஸ் ஆகுது. கரெக்டா இருக்கு. நெக்ஸ்ட். நோய் தடைக்காப்பு நினைவு கிடையாது. மெமரி கிடையாதா? இப்பதான் சொன்னோம் மெமரி இருக்குதுன்னு, இல்லையா? அடுத்து புரோபைலாக்சின் மூலம் உடலின் தடைக்காப்பை அதிகப்படுத்துகிறது. பண்ணலாம்ல. ப்ரொஃபைலாக்சிஸ் அப்படின்னா ஒரு வெளிய இருந்து ஒரு கிருமி வருது, அதுக்கு எதிரா நம்ம உடல் ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணுது, அதுதான் ப்ரொஃபைலாக்சிஸ்ன்னுவோம். அது மூலமா பாடியோட ரெசிஸ்டன்ஸை நம்ம அதிகப்படுத்தலாம். கரெக்ட். ஓகே, அப்போ 1, 3 கரெக்ட் ஆனது. அடுத்து 156. யானைக்கால் நோய் தொடர்பான தவறான கூற்று. பெண் கொசு கடத்தி கடிப்பதன் மூலம் பரவுகிறது. கரெக்டா? எஸ் மேம். என்ன மொஸ்கிட்டோ பேருடா? கியூலெக்ஸ். சரிங்களா? நல்ல வேலை ஏடிஸ்ன்னு சொல்லிடுவீங்களோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். கியூலெக்ஸ்ன்றது கரெக்ட். டெங்குக்கும் சிக்கன் குனியாக்கும் கொஞ்சம் நோட்ஸ் கொடுங்க மேம். கொடுக்குறேன்டா. சார் கேட்டிருந்தாரு, ஒரு நாள் கொடுத்தனா, இதுக்கு கொடுக்கலன்னு நினைக்கிறேன். சரி, நான் கண்டிப்பா கொடுக்குறேன். சரியா? கொடுத்துட்டு இங்க வேணா கூட ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல சிம்பிளா நடத்தி கூட விட்டுருவேன். எஸ் மேம். அடுத்துமா, பாதிக்கப்பட்ட உறுப்பு மெதுவாக வீங்கி நீண்ட வீக்கமாக மாறுகிறது. கரெக்டா? எஸ் மேம். கரெக்ட். அடுத்தது, கீழ்கால்களில் இரத்த குழல்கள் பாதிக்கப்படுகின்றன. கீழ்கால்களில் நோ மேம். குழல்களா பாதிக்க? ரத்த குழல்னா பிளட் வெசில் கிடையாது, லிம்ப் வெசில். நிணநீர் குழல்களா? லிம்ப் வெசில்னா அதுதான் பாதிக்கப்படும். ரத்த குழல்கள் பாதிக்கப்படுறது கிடையாது. ஓகே, அதுதான் அப்ப தவறு. மத்த எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. ஓகே, 3வது தப்பு. நெக்ஸ்ட், இனப்பெருக்க உறுப்புகளில் பாதிப்புகளை. அது கரெக்ட் தான்டா. ஏன்னா கால் கிட்ட போச்சுனாலே, இப்போ ஒரு மேல்லாம் இருக்காங்கன்னா அந்த பார்ட்டும் பாதிப்பு அடையும். சரியா? நெக்ஸ்ட் 157. வாக்கியங்களை கவனமாக வாசித்து தவறான வாக்கியத்தை தேர்ந்தெடு. தைமஸ் மற்றும் எலும்பு மஜ்ஜை உடலின் முக்கியமான நிணநீரை உறுப்பு ஆகும். இது கரெக்டா? எஸ் மேம். கரெக்ட். கரெக்ட். தைமஸும் போன் மேரோவையும் நம்ம பிரைமரி லிம்பாய்டு ஆர்கன் தான் சொல்லுவோம். சரிங்களா? பிரைமரி அவங்கதான் முத ஆளு. இவங்கள இருந்து மற்ற இடத்துக்கெல்லாம் போறவங்கள செகண்டரின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட். மோனோசைட்டுகள் மற்றும் இயற்கை கொல்லி செல்கள் ஆகியவை செல் விழுங்கு செல்கள். இது கரெக்டா? எஸ் மேம்.
157 monocytes and natural killer cells. மோனோசைட் ஃபேகோசைட்டிக் கரெக்ட். ஆனா நேச்சுரல் கில்லர் ஃபேகோசைட் கிடையாதுடா. எஸ் மேம். நியூட்ரோஃபில்ஸ் தான். நியூட்ரோஃபில் தான் வரணும். நேச்சுரல் கில்லர் அப்போ எப்படிடா கொல்லும் தெரியுமா உங்களுக்கு? சொல்லிட்டா? எஸ் மேம். இப்போ மோனோசைட்ஸ், இப்போ இதுதான் ஒரு பாக்டீரியான்னு வச்சுக்கோங்க. இங்க நான் வரையறேன் பாருங்க. இப்போ இது ஒரு பாக்டீரியானா நம்ம மோனோசைட் என்ன பண்ணோம், நேரா போய் இதை அப்படியே முழுங்கிடும். அப்படியே முழுங்கி சாப்பிட்டோம். மோனோசைட் சாப்பிட்டோம், நியூட்ரோஃபில் ஆகட்டும். இப்போ இதுதான் ஒரு பாக்டீரியல் செல்லுன்னா என்கே செல். நேச்சுரல் கில்லர் செல் என்ன பண்ணோம்னா நேரா போய் இது செல்லுல சின்ன சின்ன துளைகளை போட்டு விட்டுரும், ஓட்டை. இந்த ஓட்டை போடும்போது ஃப்ளூயிடுங்கெல்லாம் நிறைய வந்து இதுல சேர ஆரம்பிக்கும். புரியுதா? எஸ் மேம். இந்த ஹோல்ஸ் வழியா நிறைய தண்ணிங்க வந்து சேர்ந்து, இது கொல்லல ஆனா கொல்றதுக்கு ஓட்டையை போட்டு வந்துருச்சு. அந்த ஓட்டை வழியா தண்ணி வந்து சேர்ந்து இந்த பாக்டீரியா பெருசா உப்பி ஸ்வெல் ஆகி பஸ்ட் ஆகி செத்து. அதுதான் நேச்சுரல் கில்லர்ஸ். என்கே செல்னு சொல்லுவோம். அது இங்க அதுதான் தப்பா இருக்கு. வைரஸ் இன்ஃபெக்டட் இன்டர்ஃபெரான் கரெக்ட். இதுவும் நம்ம போன சென்டென்ஸ்லயே பார்த்துட்டோம். ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் டிரான்ஸ்ஜெனிக் ஈஸ்ட், அதுவும் கரெக்டா தான் இருக்கு. அடுத்து 158 பார்ப்போம். ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் டைஃபாய்டுக்கு இதெல்லாம் சிம்டமான்னு கேட்குறாங்க. எதெல்லாம் எத்தனை சிம்டமா? ஓகே, எத்தனை சிம்டம் வந்து டைஃபாய்டுக்கு கரெக்ட்னு நம்ம பார்த்து பதில் சொல்ல போறோம். ஓகே, எஸ் மேம். லாஸ் ஆஃப் அப்படைட். யாருக்காவது ரீசெண்டா டைஃபாய்டு வந்ததா? வந்ததுன்னா புட்டு புட்டு வச்சிடுவீங்க நீங்க. லாஸ் ஆஃப் அப்படைட் கரெக்டா? எஸ் மேம். பசி இருக்காது. காய்ச்சல், சஸ்டெயின்ட் ஹை ஃபீவர்ஸ். எஸ் மேம். கரெக்ட். பாராசைட் இன் லார்ஜ் இன்டெஸ்டைன் டா? நோ மேம். எங்க இருக்கும் அப்போ? சிறுகுடல்ல இருக்கும். ஸ்மால் இன்டெஸ்டைன்ல தான் இருக்கும். சிவியர் கேசஸ்ல இன்டெஸ்டைனல் பர்ஃபரேஷன் அப்படின்னா என்னன்னா, அந்த சிறுகுடல் இருக்குல்ல அந்த இடத்துல குட்டி குட்டியா ஓட்டை வந்து ரத்தம் வர ஆரம்பிக்கும். அதுதான், அதுவும் கரெக்ட் தான். அப்போ 3 கரெக்ட் 1 தப்பு. 3 ஆன்சர் வந்து 3. அடுத்து மேட்ச் பண்ண போறோம். நிமோனியா காய்ச்சல். ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா. இந்த மாதிரி அல்வா மாதிரி கொடுத்தா நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருங்க. நிமோனியா காய்ச்சல், ஸ்ட்ரெப்டோகாக்கை நிமோனியா. சரியா? அடுத்து என்டரிக் ஃபீவர். சால்மோனெல்லா டைப். ஆமா, டைஃபாய்டு நம்ம என்டரிக் ஃபீவர் கூட சொல்லுவோம். அது அடுத்து அஸ்காரியாசிஸ்ன்றது எதால காசு ஆகுது? உருளைப்புழுமா? உருளைப்புழு. இங்க ஜெனரலா உருளைப்புழுன்னு போட்டுட்டாங்க. இன்கேஸ் உருளைப்புழுவோட கரெக்ட் பேர் என்னன்னா என்ன போடுவீங்க? ஜூவாலஜிக்கல் நேம். அஸ்காரிஸ். ஆன்கைலோஸ்டோமா. அஸ்காரிஸ் lumbricoides. அதான் அதோட ஃபுல் பேரு. அஸ்காரிஸ் lumbricoides. யானைக்காலுக்கு பைலேரியல் புழுமா? பைலேரியல் புழு. அதோட ஜூவாலஜிக்கல் நேம் உச்சரேரியா பான்கிராப்டி. உச்சரேரியா மலை. வெரி குட். உஷரேரியா பேங்க்ரப்டி. ஓகேவா? உஷரேரியா பேங்க்ரப்டி. அடுத்து 160 பார்க்க போறோம். ஜெனடிக் டிசார்டர் காஸ்ட் டியூ டு அடிஷனல் காப்பி ஆஃப் எக்ஸ் குரோமோசோம். இது கரெக்டா? இதுக்கு என்ன பேரு? 44 plus XXY என்னன்னு சொல்லுவோம்? கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம். டர்னர் சிண்ட்ரோம். கிளைன்ஃபெல்டர் தான் மேம். டர்னர்னு யாரோ சொன்ன மாதிரி எனக்கு கேட்டுது. டர்னர் இல்லல்ல, என்ன சொன்னீங்க?
கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம். கிளைன்ஃபெல்டர் தான். சூப்பர் ஃபீமேல் வந்து 3x, நார்மல் ஃபீமேலுக்கு 2x இருக்கும், சூப்பர் ஃபீமேலுக்கு 3x. டர்னர்னா XO, XO 0வும் போட்டுக்கணும், XO. சரியா? எஸ் மேம். சூப்பர் மேல் யூஸ்வலா இருக்கிறது கிடையாது, ஆனா XYY. எஸ் மேம். ஓகே, கிளைன்ஃபெல்டர் தான் XXY. அடுத்து which of the following provide micro okay. T லிம்போசைட்டுகள் வளர்ச்சி அடைய மற்றும் முதிர்ச்சி அடைய நுண் சூழலை உருவாக்குபவை எது? தைமஸ். தைமஸ் தான் வந்து ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்னு சொல்லுவாங்க, ட்ரைனிங் ஸ்கூல் ஃபார் டி லிம்போசைட். எதுனா தைமஸ். ஏன்னா அது போன் மேரோல உருவாகி தைமஸ்ல வந்து தான் மெச்சூர் ஆகுது. ஓகேவா? அடுத்து எஸ் மேம். செலக்ட் த இன்கரெக்ட் மேட்ச். காமன் கோல்டுக்கு நேரா ரெனோவைரஸ் தான். அஸ்காரியாசிஸ், உருளைப்புழு தான். ரிங் வார்ம், இதுவும் தப்பு. பைட்டான். ட்ரைகோடர்மா, மைக்ரோஸ்போரம்னு வரணும். எஸ் மேம். மைக்ரோஸ்கோப் இருக்கு. மேபி அதால இத வேணா நம்ம தப்புன்னு எடுக்கலாம். பட் இதுல மொத்தமா பார்த்தா ஆன் த ஹோல் எல்லாமே கரெக்டா தான் இருக்கு இல்லைங்களா? ஏன்னா ட்ரைகோடர்மா, மைக்ரோஸ்போரம் அப்படி வரணும். எஸ். அது இல்ல, அதனால வேணா இதை எடுக்கலாம். ஓகேவா? பட் மொத்தமா பார்த்தா ட்ரைகோடர்மா, ரிங்வார்ம் வர செய்யும். ஏன்னா மத்த எதுலயுமே அவங்க செகண்ட் நேம் கொடுக்கவே இல்லை பாருங்க, அதுக்காக சொல்றேன். மலேரியா, பிளாஸ்மோடியம். பிளாஸ்மோடியத்துல நிறைய டைப் இருக்குல்ல மேம்? நிறைய பிளாஸ்மோடியம் டைப் இருக்கு, ஆனா எல்லாமே மலேரியா. கரெக்ட், Yes, ma'am. மெலிக்னன்ட். அதனால அதையே சொல்லுங்க. சோ ரொம்ப இதுன்னா வேணா தேர்ட் சொல்லலாம், பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் Yes, எல்லாமே இதுல ஓகேவா தான் இருக்கு. நெக்ஸ்ட் 163 டர்னர் சிண்ட்ரோம்ல பத்தி. இதுல எது தவறு? டர்னர்னா இப்பதான் சொன்னேன், XO சொன்னேனா? எஸ் மேம் சொன்னீங்க. அத மைண்ட்ல ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க. டர்னர்னா XO. ஓகே. இதுல எது தப்புன்னு இப்ப சொல்லலாம். பில மோனோசோமி ஆஃப் எக்ஸ்ன்றது கரெக்ட், ஏன்னா ஒரு எக்ஸ் தான் இருக்கும். எஸ் மேம். பி தப்பா இருக்கு. பில என்ன வரணும்? கரெக்டா 44 plus XO வரணும். கரெக்ட், 44 பிளஸ் XO. இது ஸ்டெரைல், எஸ் மேம். செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர் இருக்காது, அதுவும் Yes, கரெக்ட். இதுதான். ஓகே. நெக்ஸ்ட் 164 ஒவ்வாமையின் அறிகுறிகளை குறைக்கும் மருந்து எது? இப்போ ஒரு ஆளுக்கு பயங்கர அலர்ஜி இருக்கு. இப்போ உங்க வீட்லயே உங்களுக்கு தும்பிக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்களை வீட்ல என்ன மாத்திரை எடுக்க சொல்லுங்க? ஆன்டிஹிஸ்டமின் எடுக்க ஹிஸ்டமின்னு சொல்ல மாட்டாங்க, அந்த மாத்திரையோட பேரு செட்ரிசின் போடுங்க சொல்லுவாங்க. எஸ் மேம். அந்த செட்ரிசின்குள்ள இதெல்லாம் தான் இருக்குது. ஸ்டீராய்ட்ஸோ ஆன்டிஹிஸ்டமினோ இதுதான் இருக்கும். சரிங்களா? நம்ம ரொம்ப தும்பிக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் அந்த கோல்டு எல்லாம் சரியாக செட்ரிசின் போடுங்க, ஏன்னா அலர்ஜி ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ இது எல்லாமே வரணும்டா. ஆன்டிஹிஸ்டமின் ஆகட்டும், ஸ்டீராய்ட்ஸ். ஸ்டீராய்ட்ஸ் கொடுத்து கூட மட்டுப்படுத்தலாம். இந்த இது சொல்லுவாங்க, என்னது ஃபினரமைனும் ஏதோ சொல்லுவாங்க ஒரு மாதிரி, அது கூட சொல்லலாம். அதெல்லாமே எடுக்கலாம். சரிங்களா? அதெல்லாம் எடுக்கிறதால ஒவ்வாமை வந்து குறையுது. ரெட்னிசோலான் ஒரு மருந்து, அது கூட ஸ்டீராய்டு. நெக்ஸ்ட் 165 படிங்க டக்கு டக்குன்னு. இந்த ஆன்சரே பார்க்காம சொல்லிடலாம். குழந்தை தாயின் பாலூட்டுதலின் மூலம் ஆன்டிபாடிகள் IgA-வை பெறுவது எதற்கு காரணம்? இயற்கையான பார்க்காம சொல்லுங்க. இது என்ன இம்யூனிட்டி? ஆக்டிவா பாசிவா? இயற்கையான பாசிவ். அந்தமான நோய் தடுக்கும். அந்தமான நோய். நெக்ஸ்ட் 160 இது சொல்லுங்க. பாதிக்கப்பட்ட வைரஸ்கள் சுரக்கும் புரதத்தினுடைய பெயர் நம்ம நிறைய வாட்டி சொல்லிட்டோம். இன்டர்ஃபெரான். இது எதை ப்ரொடெக்ட் பண்ணுது? பாதிக்கப்படாத செல்கள். வைரஸால பாதிக்கப்படாத செல்களுக்கு ஒரு சிக்னல் கொடுத்துருது. இப்ப நம்ம கூட அப்படிதானே,
அங்க சுட சுட தண்ணி இருக்கு தெரியாம போய் கால்ல ஊத்திக்கிறோம். உடனே பின்னாடி வர எல்லாரையும் என்ன சொல்லுவோம்? ஏய் 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 அங்க சுடு தண்ணி இருக்கு போவாத. சொல்லுவோமா இல்லையா? எஸ் மேம். எஸ் சொல்லி மேம். அவங்கள காப்பாத்தும். அதே மாதிரிதான் இதுவும். சரியா? சில பேர் இருக்கும் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு வர வைப்போம் அவங்களையும். பட் இது நல்லதுக்கு தான். ஓகே, நெக்ஸ்ட் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன். ஒருத்தருக்கு உறுப்பு மாற்று சிகிச்சை பண்றோம்னா என்னென்ன பண்ணணும் சொல்லுங்க. திசு பொருத்த பார்க்கணுமா? ரத்த வகை பார்க்கணும். பொருத்தமும் பார்க்கணும் மேம். ரத்த வகை பொருத்தம் பார்க்கணும். ஒடுக்கிகளும் ஆ, இவை அனைத்தும் ஒடுக்கிகளையும் கொடுக்கணும் இல்லையா? இம்யூனோ ma'am. சப்ரசன்ஸ் கொடுத்துட்டு தான் அவருக்கு பண்ணணும். ஸோ இவை அனைத்தும் கரெக்ட். A widely used diagnostic test for AIDS. எய்ட்ஸ் நோயை ELISA. கண்டறிய வெரி குட். நெக்ஸ்ட், எந்த அயனி ஆகாத கதிர்வீச்சு டிஎன்ஏவை பாதித்து நியோபிளாச மாற்றத்தை ஏற்படுத்துகிறது? யூவி ரேஸ். கேன்சரை உருவாக்கி விட்டுற தன்மையை அது செய்யும். ஓகே, யூவி ரேஸ். நெக்ஸ்ட் 170 கூற்று படிங்க. கூற்று எய்ட்ஸ் HIV உண்டு பண்ணுகிறது. எஸ் மேம். அடுத்துமா காரணம் எய்ட்ஸ் ஒரு பிறவி நோய். நோ மேம். தப்பு மேம். இது பேரே இருக்குது அக்வயர்டு இம்யூனோ. அக்வயர்டுன்னா பிறந்த பிறகு அக்வயர் பண்ணிக்கிறது இல்லையா? அதனால அது தவறா இருக்குது. அடுத்து கொஞ்சம் வாசிங்கடா நீங்க யாராவது. பின்வரும் 170. எது சரியானது? உடல் நலமானது மரபியல் குறைபாடுகள், வாழ்க்கை முறை மற்றும் நோய் தொற்றுகளால் பாதிக்கப்படுகிறது. கரெக்டாடா? எஸ் மேம். எஸ் மேம். சொல்லலாம். கரெக்ட். நெக்ஸ்ட், சரிவிகித உணவு மற்றும் தன் சுத்தம் மற்றும் தினசரி உடற்பயிற்சி ஆகியவை உடல் நலத்தை பராமரிப்பதற்கு அவசியம். இது கரெக்டா? எஸ் மேம். இது கரெக்ட். அதுவும் ரொம்ப முக்கியம் தான். அது காமன். நெக்ஸ்ட், உடல் நலம் என்பது நோய் இல்லாமை அல்லது உடற்தகுதியால். இதுடா? எஸ் மேம். இதுவும் கரெக்ட் மேம். கரெக்டா? உடல் நலம்னா நோய் இல்லாமை. என்ன சொல்றாங்க? ஹெல்த் அப்படின்றது ஆப்சன்ஸ் ஆஃப் டிசீஸ். நீங்க அந்த டெஃபினேஷன் வச்சிருக்கீங்களா? எஸ் மேம். அந்த டெஃபினேஷன் எடுங்க கையில. டெஃபினேஷன் எடுத்து படிங்க. உடல் நலம் என்பது வெறுமனே நோய் இல்லாமை அல்லது உடல் தகுதி என்று அர்த்தம் அல்ல. முழுமையான உடல் நலம், மனநலம், சமூக நலம் சார்ந்த செயல்களில் ஈடுபாடு என்று குறிக்கிறது. இப்ப நீயே சொல்லிட்ட பாரு, அர்த்தம் அல்லன்னு தானடா சொன்னேன். எஸ் மேம். எஸ் மேம். அப்ப இது எப்படிடா கரெக்ட் ஆகும்? தப்புதான். இது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ன்றவங்க கொடுத்த டெஃபினேஷன் இது. ஒரு ஆள் இப்ப ஹெல்தியா இருக்கிறாரு அப்படின்னா உடலால மட்டும் ஹெல்தியா இருக்கிறது ஹெல்த் கிடையாதான். புரியுதா? உடலாலையும் ஹெல்தியா இருக்கணும், மனசால. இப்ப எவ்வளவு பேர் உடலால ரொம்ப ஹெல்தியா இருப்பானுங்க, ஆனா மனசால சூசைட் எல்லாம் பண்ற அளவுக்கு போயிடுவாங்க. இன்னும் சில பேர் பார்த்தா உடலாலையும் ஹெல்தி, மனசாலையும் ஹெல்தி, ஆனா சோசியலி, அதாவது அடுத்தவனை நல்லா வாழ விட மாட்டாங்க. அவனை நோண்டிக்கிட்டே இருக்கிறது, கஷ்டப்படுத்துறது, அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. அடுத்த வீட்டுல குப்பைய போடுறது. சோ ஒருத்த ஹெல்தினா உடல், மனசு, சோசியல், இந்த மூணுத்துலயும் ஹெல்தியா இருந்தாதான் ஹெல்த்னு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. சரியா? எஸ் மேம். ஓகே. அப்போ சி தவறானது. சி இல்லாத ஆப்ஷன் தான் அப்போ உங்களுக்கு கரெக்டா வரப்போகுது. அப்போ நீங்க எதை சொல்லிடலாம் பார்த்தோன்னே? ஏபிடின்னு சொல்லலாம். இருந்தாலும் டிஐயும் நம்ம பார்ப்போம். டி என்ன சொல்லுது? குட் ஹியூமர் ஹைப்போதசிஸ். இதை டிஸ்ப்ரூவ் பண்ணது வில்லியம் ஹார்வே. கரெக்ட் தான். குட் ஹியூமர் ஹைப்போதசிஸ் என்ன சொல்லுச்சுன்னு தெரியுமா? நீங்களே சொல்லுங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாடா, இந்த பைல்னு சொல்லுவோம்ல, பித்த நீரா? பைல்னா எஸ் மேம்.
அந்த பித்த நீர் வந்து அவங்க ஒரு ஆளோட டெம்பரேச்சர், ஓகேவா, நார்மல் பாடி டெம்பரேச்சரை அந்த பித்த நீர் வச்சு, பித்த நீரோட டெம்பரேச்சரை வச்சு இதுதான் இவனோட நார்மல் பாடி டெம்பரேச்சரா இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. இது உண்மை இல்லைன்னு வில்லியம் ஆர்வே என்ன சொல்றது, நீங்களே இப்ப சொல்லுவீங்க, அப்படிதானே? எஸ் மேம். அந்த மாதிரி அதுதான் அவரோட தியரி. சரியா? குட் ஹியூமர் தியரி. அதை அவங்க டிஸ்ப்ரூவ் பண்ணாங்க. பைலோட இதை வச்சு, அந்த பித்த நீரை வச்சு பாடி டெம்பரேச்சரை கால்குலேட் பண்ணது. அது தப்பான பதில். ஓகேவாடா? இப்ப கிளியரா இருக்கா? எஸ் மேம். எஸ் மேம். எஸ் மேம். ஆனா யாரா ஆயுர்வேதா மெடிசின் படிக்கிறவங்க அவங்க இத கொஞ்சம் ரிலேட் பண்ணுவாங்கடா. இப்போ நீங்க ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட் யாரா போயிருக்கீங்களா? நோ மேம். இப்போ அங்க ஆயுர்வேதா இப்ப நம்மளுக்கு எல்லாம் பாருங்களேன், தலைவலின்னா அலோபதியில எனக்கும் தலைவலிக்கு பாராசிட்டமால், உனக்கும் டோலோ, இப்படி எல்லாருக்கும் ஒரே மாத்திரை தான். ஆனா ஆயுர்வேதால அப்படி கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொருட உடம்புக்கு ஏற்ற மாதிரி மருந்து, நம்ம சொல்லுவாங்க வாதம், பித்தம், கபம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு உடம்ப ஒரு மாதிரி பேசுவாங்க. இப்போ கேஸ் இருக்கிற உடம்பு ஒருத்தர்னா அவருக்கு ஒரு மாதிரியான பைல் வருமா. பைல்லையும் எல்லோ பைலு, ரெட் பைலு, பிளாக் பைலு அந்த மாதிரி இருக்கான். அதே மாதிரி பித்த உடம்பு ஒண்ணு, கபம்னா சளி, சளி இருக்கிற அந்த உடம்பு, கோல்டு பாடி நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோம்ல, அந்த மாதிரி அவங்க எடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. பட் நம்ம இதுல இதை ஒத்துக்கல நம்ம யாருன்னு. அடுத்து வாக்கியம் 1, புகைப்பிடித்தல் சிறுநீரக பையில் புற்றுநோயை உண்டு பண்ணுகிறது. கரெக்டா? தப்பு. தப்பு. எங்க புற்றுநோயை உண்டு பண்ணும்? நுரையீரல். அல்லது புகைப்பிடிக்கிறாங்கன்னா வாய் கூட கேன்சர் வரலாம். நெக்ஸ்ட், புகைப்பிடித்தல் மற்ற கடினமான மருந்துகளை எடுத்துக்கொள்ள வழிவகுக்கிறது. இது கரெக்டாடா? எஸ் மேம். இது கரெக்டா? சொல்ல மாட்டீங்க. வரும். ஸ்மோக்கிங் பண்ணிட்டே இருந்தா நிறைய ட்ரக்ஸ் எடுக்க வேண்டியதா இருக்கு. ஆமா, கேன்சர் வரும், கேன்சரால நோய் எடுக்கணும். ஸோ 172க்கு வாக்கியம் 1 வந்து தவறு. ஆமா, ஸ்மோக்கிங்கால யூரினரி பிளாடர் கேன்சர்லாம் வரதில்லை. 1 தவறு, 2 சரி. ஓகே, அதுதான் கரெக்ட். நெக்ஸ்ட் 173, நோய் தடைக்காப்பில் தவறாக எது பொருந்தி இருக்குன்னு பாருங்க. வாயின் உமிழ்நீர், கண்ணின் நீர், இது உடற்செயல். ஆமா, பிசியலாஜிக்கல் பேரியர். கரெக்ட். நெக்ஸ்ட், ஸ்கின்னு, HCl, மியூக்கஸ் கோட்டிங், இது பிசிக்கல் பேரியர். கரெக்டா? ஸ்கின் கரெக்ட், பட் HCl இன் ஸ்டொமக் தப்பு. HCl இன் ஸ்டொமக் வந்து பிசியலாஜிக்கல்ல போய் சேரணும். இது தப்பா இருக்குது. செல்லு வந்து கரெக்ட். ஆன்டி டெட்டனஸ் நான் இப்பதான் சொன்னேன். ஒருத்தருக்கு ஸ்னேக் எல்லாம் கடிச்சிச்சு, இல்ல டெட்டனஸ் நீங்க போனா கூட டிடி ஊசி போடுறாங்கல்ல, அது எல்லாமே பாசிவ் ஆன்டிபாடி தான். அது பொறுமையா போட்டோன்னு விட்டா அந்த உடம்பு அவங்க இறந்து கூட போக சான்ஸ் இருக்கு, செப்டிக் ஆயிடும். நெக்ஸ்ட் 174, படிங்கடா ஸ்டேட்மெண்ட். நீண்ட கால போதை மருந்து மற்றும் ஆல்கஹால் நரம்பு மண்டலம் மற்றும் கல்லீரலை பாதிக்கிறது. கரெக்டா? எஸ், கரெக்ட். ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டாங்கன்னா லிவர், கல்லீரல், நர்வஸ் சிஸ்டம்லாம் பாதிக்கப்படும். நெக்ஸ்ட், ஹெப்படைட்டிஸ் பி தொற்று உள்ள ரத்தம் மாற்றுவதன் மூலம் பரவுகிறது. ஆமா, கண்டிப்பா பரவும் இதுவும். சரியா? அப்ப 2 சென்டென்ஸுமே கரெக்ட். நெக்ஸ்ட் 175 வந்து ஃபிகர் பேஸ்ட் கொஸ்டின். which of the following statement is false ன்னு கேக்குறாங்க. சரியா? எது ஃபால்ஸ் நம்ம பார்ப்போம். இந்த ஆன்டிபாடி ஆர் செக்ரீட்டட் பை T cells. கரெக்டா? சொல்லுங்கடா. இல்ல, இப்பதான் கொஞ்ச நேரம் முன்னாடி நான் உங்களுக்கு சொன்னேன். இல்ல, பி செல்லு தான் சுரக்குது. மேல நீங்க பாக்குறது ஒரு ஆன்டிபாடி, அது பி செல் தான் சுரக்கும்.
இதுல 4 பெப்டைட் செயின் இருக்கு. ஆமா, H2L2 2 ஹெவி செயின் 2 லைட் செயின், அதுவும் கரெக்ட். இவை ரத்தத்தில் காணப்படுவதால் இவை திரவ வழி ஆமா ஹியூமரல் இம்யூன் ரெஸ்பான்ஸ்னு சொல்லுவோம். ஏன்னா ரத்தம் வந்து ஒரு திரவம் இல்லையா, அதனால செல்லு மூலமா நடந்தா செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி, திரவம் மூலமா நடக்கிறதால ஹியூமரல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. நெக்ஸ்ட் 176. கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் ஏஐ அடையாளம் காண்க. இல்ல ஏ என்ன அது? தைமஸ் நாளமில்லா சுரப்பி. அவ்வளவுதான், தைமஸ் ஹார்ட் கிட்ட இருக்கு. நெக்ஸ்ட் எத்தனை மன அழுத்திகள் உள்ளன? மன அழுத்திகள்னா டிப்ரெஷன்ஸா? ஓகே, எத்தனை மன அழுத்திகள் உள்ளன சொல்லுங்கடா. மார்பின் மன அழுத்தியா? நோ மேம், வலி நிவாரணி. வலி நிவாரணி. அதுவும் எந்த வலி நிவாரணினா, யாருக்கா சர்ஜரி எல்லாம் நடந்துச்சுன்னா அப்புறம் ரொம்ப வலியா இருக்கும், அந்த வலியை குறைக்கிற நிவாரணி. நெக்ஸ்ட் கோகேன். கோகைன் போதைப் பொருள். போதைப் பொருள். ஆம்ஃபெட்டமின் வரலாம் இல்லையா, மன அழுத்தத்துக்கு உரியது. எல்எஸ்டி அதுவும் போதையில தான் வரும் இல்லையா. என்னமா எல்எஸ்டி ஃபுல் ஃபார்ம்? எல்எஸ்டி எனக்கு ஃபுல் ஃபார்ம் தெரியாதுடா, அது ஓவரா இந்த கெமிஸ்ட்ரி ரிலேட்டட்ல வரும், ஏதோ லிசர்ஜிக் அது மாதிரி வரும். நான் உனக்கு அப்புறமா பார்த்து சொல்றேன் சரியா. லிசர்ஜிக் ஏதோ வரும், ஆனா அது போதை தான். நமக்கு அது அப்புறம் பாக்குறேன். அடுத்து பாங்கு, கஞ்சா இதெல்லாமும் போதை தான். சோ ஒண்ணுதான், மூணாவது ஆப்ஷன் கரெக்ட், மற்ற எல்லாமே தப்பு. நெக்ஸ்ட் ஓபியம் எதுல இருந்து எடுக்கிறோம்? பப்பாவர் சோம்னிஃபரம். பப்பாவர் சோம்னிஃபரம்ன்றது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? செடி. அதான் என்ன செடி அது? நம்ம வீட்டுல குருமால ஒண்ணு போடுவோமே, உங்க அம்மாவை கேட்டீங்கன்னா கசகசா, பாப்பி பிளான்ட்னு சொல்லுவோம். கசகசா தான் அது, கசகசால இருந்து எடுக்கிறது சரியா. அடுத்து which one is hallucinogen? இந்த மாயைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாயையை கிரியேட் பண்றது எது? கோகைன். கொக்கேன் மாயையை கிரியேட் பண்ணும். கொக்கேன் வந்து அதிக அளவுல எடுத்தா ஹாலுசினேஷன் வரும், மாயை வரும். பட் கொக்கேனை விட ஒரு ஆள் இருக்கு, அது என்னது? இந்த எல்எஸ்டி வரும் சரியா. கொக்கேன்லாம் பாத்தீங்கன்னா எதுக்கு கீழே வரும்னா ஸ்டிமுலன்ட்னு சொல்லுவோங்க, அதுக்கு கீழே வரும். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னோம்ல ஆம்ஃபெட்டமின், அதெல்லாம் வந்து ட்ரான்குலைசர்ஸ் அண்ட் செடேட்டிவ்ஸ்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா மன அழுத்தத்தை குறைச்சி ஆங்ஷியஸ்னஸை குறைச்சி காம் பண்றவங்க. இந்த கொக்கேனு இதெல்லாம் வந்து அதே மாதிரி கேஃபீன், நம்ம காஃபி குடிக்கிறோமே, அதெல்லாம் ஸ்டிமுலண்ட் வகையை சேர்ந்தது. புரியுதா? ஸ்டிமுலண்ட்னா தூண்டிகள், நம்மள வந்து ஆக்டிவாவே வச்சுக்குவாங்கல்ல. இந்த ஓடுறாங்கல்ல அத்லெட்ஸ், அவங்கெல்லாம் இந்த கொக்கேன் வகையான ஒரு விஷயத்தை தான் எடுப்பாங்க. எடுத்தாங்கன்னா அவங்க பிரெயின் அது தூங்க விடாது. ஸ்டிமுலண்ட் அது, ஹாலுசினோஜன் இல்லை. பட் அதிக அளவுல எடுத்தாதான் மாயை வரும். மொத்தம் 4 வகை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒண்ணு வந்து இப்பதான் சொன்னேன், டிப்ரெசன்ட். இன்னொன்னு வந்து ஹாலுசினோஜன், இன்னொன்னு வந்து ஸ்டிமுலண்ட் சரியா, இன்னொன்னு வந்து ஓபியம் அண்ட் இட்ஸ் டெரிவேட்டிவ்ஸ். அதுலதான் மார்பின் எல்லாம் வருவாங்க. இந்த 4 வகை இருக்கு. ஸோ எல்எஸ்டிலாம் வந்து ஹாலுசினோஜனுக்கே ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா, மாயையை காஸ் பண்ற ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து போலாமா? அடுத்து அடிக்ஷன் ஆஃப் ஸ்மோக்கிங், புகைக்கு அடிமையாதல் எதனை ஏற்படுத்தும்? இது ரொம்ப ஈஸி.
எது வேணா வரலாம், எல்லாமே வரும். Yes. ஆல் ஆஃப் த அபவ். நெக்ஸ்ட், ஆண்களில் வளர்மாற்ற ஸ்டெராய்டுகளால் ஏற்படும் பக்க விளைவுகள் இதனை தவிர எதுமா? இது ஆக்சுவலா இந்த வருஷம் உங்களுக்கு இல்ல இந்த லெசன். இது எடுத்தாச்சு. இந்த ட்ரக் பத்தின எதுவுமே இல்ல. இருக்கா? இந்த பார்ட் இருக்கா? எடுத்துட்டாங்களா? இருக்கு இல்ல? இருக்கு ஏதாவது சொல்றீங்களா? இருக்கா? சரி, இருக்குமா? ஓகேடா. அனபலிக் ஸ்டெராய்ட்ஸ் இன் மேல் இன்க்ளூட்ஸ் எல்லாமே வரும். இதை தவிர எது? ஆப்ஷன் டி தவிர்த்து. இல்லடா. ரிடக்ஷன் இன் First option ஆ ma'am? டெஸ்டிக்கல் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இல்லமா? இல்லடா. ஆப்ஷன் சி மேம். ஆமா, சி தான் கரெக்ட். இது எங்க தெரியுமா இருக்கு? அந்த ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸ் லெசன்ல கடைசி டாபிக் அடலசென்ட்னு ஒண்ணு கொடுத்துருப்பான் பாத்தீங்களா? எஸ் மேம். எஸ். அதுல ஆண்களுக்கு தனியான கேரக்டர்ஸ், பெண்களுக்கு தனியா இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதால என்னென்ன அதிகமா பாதிப்படைவாங்கன்றதுல முகப்பரு வரும், மூட் ஸ்விங்ஸ் வரும், ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் குறையும்னு இருக்கும். ஆனா இவன் இங்க என்ன போட்டிருக்கான்? அதிகரிப்புன்னு போட்டுருவாங்க. போட்டிருக்கான். ஸோ அதுதான் தப்பான பதில். எஸ் மேம். தேர்ட் தப்பு, மற்றது எல்லாமே கரெக்ட். நெக்ஸ்ட் 182, அளவுக்கு அதிகமான மருந்துகள் எடுத்துக்கொள்வதன் மூலம் கோமா மற்றும் இறப்பு ஏற்படுறதுக்கு காரணம்? ஆப்ஷன் டி மேம். எல்லாமே. எல்லாமே. எல்லாமே இல்லையா? எல்லாமே தான் வரும். கரெக்ட். நெக்ஸ்ட் 183, இதுல எது தடுப்பூசியா வகைப்படுத்தல? நம்ம தடுப்பூசியா கிடையாது. அது இன்டர்ஃபெரான்ஸ் நம்ம தடுப்பூசி. ஏன்னா அது யாருன்னா இந்த நார்மல் செல். இது ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம். இது தடுப்பூசி கிடையாது. மற்றபடி இந்த அட்டனுவேட்டடு அல்லது பாக்டீரியல் எக்ஸோடாக்சின், பாக்டீரியாவோட அந்த கோட்டை மட்டும் யூஸ் பண்றதுன்னு எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட், கேனபினாய்டு ரிசெப்டார்ஸ் பிரசன்ட் இன், இது அப்படியே இந்த சென்டென்ஸ் என்சிஆர்டில உண்டு. பிரெயின். மூளை. ஓகேவா? சிஎன்எஸ் பிரெயின்ல இருக்கும். நெக்ஸ்ட் 185, சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையில் எந்த மருந்து அதிக உறுப்பு நிராகரிப்பை தடுக்க உதவுகிறது? இது மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன். என்னதுடா? இது அந்த லெசன்ல படிச்சிருப்போம் இல்லையா? மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர். எஸ் மேம். சைக்ளோஸ்போரின் ஏ ப்ரொடியூஸ்டு பை ட்ரைகோடர்மா பாலிஸ்போரம். வெரி குட். ட்ரைகோடர்மா பாலிஸ்போரம். ஓகே, it acts as an immunosuppressant. நெக்ஸ்ட் 186, கூற்று. யாரா இந்த கூற்று படிங்க. இதே ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்த்ததும் இதேதான். பாம்பு கடிக்கு கொடுக்கப்படும் எதிர் நச்சு ஊசி ஒரு வகையான மந்தமான நோய் தடுக்காப்பு. கரெக்டா? எஸ் மேம். எஸ் மேம். கரெக்ட். எதிர் நச்சில் பாம்பின் நச்சிற்கு எதிராக முன் உருவாக்கப்பட்ட ஆன்டிபாடிகள் உள்ளன. ஆமா, ஏற்கனவே நம்ம ஆன்டி வெனம்ல அந்த பாம்பு கடிக்கு எதிரான ஒரு ஆன்டிபாடியை உருவாக்கி வச்சிருந்தோம். கரெக்ட். ஓகேவா? கிளியரா? எஸ் மேம். எஸ் மேம். சோ இது கரெக்டா இருக்குடா. இது கரெக்ட் ஆப்ஷன். எக்ஸ்பிளனேஷன் கூட ஓகே தான், ரொம்ப இல்லைனாலும் பட் ஓகே. 186க்கு ஃபோர்த் ஆப்ஷன் சொல்லலாம். அடுத்து 187, ஒரு ஆளுக்கு ஃபீவர் இருக்கு, சில் இருக்கு, காஃப் இருக்கு, ஹெட்டேக் இருக்கு. இவனுக்கு என்ன நோய்? நிமோனியா மேம். நிமோனியா. டைஃபாய்டு ஏன் வராது? குளிர்லாம் கொடுத்துருக்காங்களா மேம்? குளிர் வராது இல்லையா? குளிர் வராது. மலேரியா ஏன் வராது? இருமல் கொடுத்துருக்காங்க.
மலேரியால குளிர் வரும் ஆனா எது வராது? இருமல். இருமலா? டெங்குக்கான முதல் சிம்டம்னாலே பிரேக் போன் ஃபீவர்னுவாங்க. முட்டிக்காலெல்லாம் அத்தனை வலி வலிக்கும். அதுதான் அங்க மெயினே. அந்த சில்ஸ் எல்லாம் கிடையாது. ஓகே. Yes. எஸ் மேம். டெட்டனஸ் நம்ம வந்து இது ஃபீவர் ஓகே, ஆனா லாக் ஜா தான் இதோட மெயினான சிம்டம். காஃப் எல்லாம் வராது டெட்டனஸ்க்கு. ஸோ கரெக்ட். ஸோ அடுத்து 188. இதுல கீழ்கண்ட எத்தனை எதெல்லாம் பாக்டீரியா படிமா. கீழ்கண்டவற்றுள் எத்தனை பாக்டீரிய நோய்கள் மனிதர்களில் காணப்படுவதில்லை? சரிம்மா. எதெல்லாம் இல்ல சொல்லுங்க. நிமோனியா மனுஷனுக்கு வருதா? எஸ் மேம். எஸ் மேம். வருது. டைஃபாய்டு மனுஷனுக்கு வருது. டைபாய்டு ஃபைலேரியாசிஸ் வந்து பாக்டீரியா நோய் கிடையாது. ஆமா, அது என்ன நோய்? நிமோனியா கரெக்ட், டைபாய்டு கரெக்ட், ஃபைலேரியாசிஸ் வந்து உருளை புழு நோய். Worm. Yes ma'am. worm. ஆனால இத சொல்லாதீங்க. இது ஒண்ணு. அடுத்தது அமீபா வந்து புரோட்டோசோவன் டிசீஸ். ரிங்வார்ம் வந்து மனுஷனுக்கு வரும் ஆனா இது ஃபங்கல் டிசீஸ். Fungal பூஞ்சையில வருமா? அஸ்காரியாசிஸும் புழுதான் ம். இல்லையா? டெங்கு வந்து என்னது? அடடா, டெங்கு வைரஸ் தானே சொல்றீங்க? எஸ் மேம். அப்புறம் அப்போ 5, 4வது ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்து ஏடிஸ் எஜிப்டி எது கூடிய வெக்டர்? டெங்கு அண்ட் சிக்கன் குனியா. ஆமா, டெங்கு சிக்கன் குனியா கூடிய வெக்டர் கரெக்ட். படிங்கம்மா. பெரிய அவரை விதை படிடா. பெரிய அவரை விதை வடிவை இரத்தத்தை வடிகட்டும் உறுப்பாக செயல்படுவது எது? எது? மண்ணீரல். லார்ஜ் பீன் ஆர்கன். எதுமா? மண்ணீரல். மண்ணீரல் மேம். ஸ்ப்ளீன், மண்ணீரல். ஓகே. நெக்ஸ்ட் செலக்ட் த கரெக்ட் ஆப்ஷன் ரிகார்டிங் தாலசீமியா. தாலசீமியா பற்றிய சரியான விருப்பம் எது? சொல்லுங்கடா. All of the above. ஆமா, All of the above. தாலசீமியான்றது ஒரு வகையான அனீமியா. ஆட்டோசோமல் ரிசெசிவ், குவான்டிடேட்டிவ். கரெக்ட். சிக்கிள் செல் அனீமியா குவான்டிடேட்டிவா குவாலிட்டேட்டிவா? Qualitative. குவாலிட்டி. ஆமா, தாலசீமியா வந்து குவான்டிடேட்டிவ். நெக்ஸ்ட் 192 போலாம். இயல்பு நோய் தடைக்காப்பில் செல் சார்ந்த தடைகள் பற்றிய பொருந்தாததை தேர்ந்தெடு. எதுமா கரெக்ட்? B lymphocytes. பி லிம்போசைட்ஸ் தான் கரெக்ட். சரியா? Cytokines. Find the odd one related to cellular barrier. ஏன்னா நியூட்ரோஃபில் செல்லு, மேக்ரோஃபாஜ் செல்லு, மோனோசைட் செல்லு. பி லிம்போசைட் வந்து ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணும், அதால அதுதான். அடுத்து 193. Which of the following genus of fungus is not related to ringworm? படர்தாமரை இல்லையா ringwormனா? எந்த பூஞ்சைக்கு வந்து தொடர்பு இல்லைன்னு கேக்குறாங்க. ஏற்காட் ஃபங்கஸ். ஏற்காட் பூஞ்சை. ஏற்காடு பூஞ்சை. ஏன்னா நம்மளோட எக்ஸாம்பிள்லயே பாத்தீங்கன்னா இந்த லெசன்ல மேல இருக்கிற 3 தான் கொடுத்திருப்பாங்க. அதை வச்சே நீங்க ஈஸியா போட்டுக்கலாம். எஸ். நெக்ஸ்ட் இசிஜில ஏட்ரியல் மின்முனைப்பு இயக்கத்தை எது குறிப்பிடுகிறா? பிஎல்ஐ. பிஎல்ஐ. கியூஆர்எஸ் அலை எதை குறிக்குது? வென்ட்ரிக்கிள்களின் மின்முனைப்பு இயக்கம். வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷன் ஆர் வென்ட்ரிகுலர் கண்ட்ராக்ஷன். டி வேவ் எதை குறிக்குது? வென்ட்ரிகுலர் ரீபோலரைசேஷன். மீண்டும் மின்முனைப்பு இயக்கம். ரீபோலரைசேஷன். ஓகே, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட் 195. பின்வரும் எந்த பால்வினை தொடர்பு நோயை முழுமையாக குணப்படுத்த முடியாது?
genital herpes. gonorrhea ஓகே, வாட்ஸ் கூட பண்ணலாம். இது வந்து ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ்னால உருவாகக்கூடிய ஒரு நோய். ஜெனிட்டல் வாட்ஸ் எதால உருவாகும் தெரியுமா? தெரியலன்னா எழுதிக்கோங்க. இது 2017 நீட்ல வந்துச்சு. ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். ஜெனிட்டல் வாட்ஸை காஸ் பண்ற வைரஸ்க்கு பேரு ஹியூமன் பேப்பிலோமா. கொனோரியா காஸ் பண்ற ஆர்கானிசம் தெரியுமா? Neisseria gonorrhea. வெரி குட். நிசீரியா கொனோரியா. ஓகேவா? அதெல்லாம் கொஞ்சம் எழுதி வச்சுக்கோங்க. 196 பால்வினை நோய்கள் எதன் மூலம் பரவுகிறது? ஸ்டெரைல் நீடில். ஸ்டெரைல்னா சுத்தமான ஊசி. இது கரெக்டா? தப்பு மேம். No, தப்பு மேம். தப்பு மேம். பிளட் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட பிளட் மூலமா பரவுது. இது கரெக்ட். எஸ் மேம். சி வந்து இன்ஃபெக்டட் மதர் டு ஃபீட்டஸ். இது கரெக்டா? எஸ் மேம். கரெக்ட் மேம். கரெக்ட். கிஸ்ஸிங், இன்ஹெரிட்டன்ஸ்லாம் தப்பு தான். No மேம். அதெல்லாம் மூலமாலாம் பரவாது. அடுத்து 197. இதுல எதெல்லாம் கரெக்ட்னு சொல்ல போறோம். ஓகே. எஸ் மேம். யோகா உடல் மற்றும் மனநலத்தை மேம்படுத்துகிறது. எஸ் மேம். எஸ் மேம். கரெக்ட். பரவும் நோய்கள் பொதுவானவை, மேலும் நம்மவர்களில் பெரும்பாலானோர் இது போன்ற நோய்களில் சில சமயம் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டிருப்பர். இதுவும் கரெக்ட். எஸ் மேம். கரெக்ட் மேம். எய்ட்ஸ் வந்து ஒரு பரவுற நோய். எஸ் மேம். கரெக்ட். கேன்சர் பரவாத நோய். எஸ் மேம். கரெக்ட் மேம். கரெக்ட். ஆரோக்கியமான மனிதர்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுகின்றனர். எஸ் மேம். கரெக்ட் மேம். சரி, உதவுனா சந்தோஷம்தான். நீங்க சொல்றீங்க, நானும் கேட்டுக்கிறேன். அடுத்து போவோமா? எஸ் மேம். 198 அளவுக்கு அதிகமாக கொக்கேன் எடுப்பதனால் மன மருட்சி உண்டாகிறது. எஸ் மேம். எஸ் மேம். கரெக்ட் மேம். அளவுக்கு அதிகமா, கொஞ்சமா எடுத்தா ஸ்டிமுலண்ட், அளவுக்கு அதிகமா போகும்போதுதான் ஹாலுசினேஷன் வர ஆரம்பிக்கும். ட்ரக்ஸ் லைக் பார்பிச்சுரேட்ஸ் யூஸ் டு ட்ரீட் இன்சாம்னியானா என்னடா? தூக்கம் இல்லாம இருக்குது. அதுக்கு நான் சொன்னேன் இல்லையா, இந்த ட்ராங்குலைசர்ஸ் அண்ட் செடேட்டிவ்ஸ்னா, இப்போ யாராவது டிப்ரெஷனுக்கு ஏன் போறாங்கன்னா ஒரு விஷயம் அவங்களுக்கு நடந்திருக்கும், அதை பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்கிறதாலதான் அவங்களுக்கு அந்த கஷ்டம் வருது. சரியா? அதை நினைக்காம இருக்கணும்னா அவங்களுக்கு அந்த சிஎன்எஸ் தானே அந்த விஷயத்த நினைச்சுக்கிட்டே இருக்கு, அதை நினைக்காம தூங்க வைக்கிறதுக்கான மருந்து தான் இந்த பார்பிச்சுரேட்ஸ்ல இருக்குது. ரெண்டு சென்டென்ஸுமே கரெக்ட் தான், பட் மேல சென்டென்ஸுக்கும் கீழ் சென்டென்ஸுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதுக்கான காரணம் இது இல்லை. ஓகே. நெக்ஸ்ட் 199 வைரஸ் தொற்று செல்களை இயற்கை கொல்லி செல்கள் அழிக்கின்றன, மேலும் சில கட்டி செல்களா டியூமர் செல்ஸா இவற்றால் உருவாக்கப்படுகிறது. எதால? நேச்சுரல் கில்லர் செல்லு நான் சொன்னேன் இல்லையா, ஏதாவது ஒரு செல்ல போய் கொன்னுடும். ஆப்ஷன் டி தானே? ஆமாமா, ஆப்ஷன் டி தான். ஏன்னா செரட்டோனின்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். லைசோசைமுங்கிறது என்னன்னா அது ஒரு நொதி. இந்த நொதி வந்து பாக்டீரியல் செல்வால தான் கில் பண்ணும். ஓகேவா? இதெல்லாமே வந்து செரட்டோனின் கூட சேர்ந்ததுதான். இந்த பர்ஃபரின் நான் தான் சொன்னேன்ல, இந்த நேச்சுரல் கில்லர் செல் ஓட்டை போட்டுரும்னு சொன்னல, ஓட்டை தான் பர்ஃபரேஷன் சொல்லுவோம். அதை பண்ணி விட்டுரும். இது அதுதான் அந்த டார்கெட் செல்ல போய் நேச்சுரல் கில்லர் செல்லு ஓட்டை போட்டு விட்டுரும்னு சொன்னல ஃபர்ஸ்ட். ஃபோர்த் ஆப்ஷன். நெக்ஸ்ட் 200 ஹெராயின் ஸ்மாக் எனவும் அழைக்கப்படும். எஸ் மேம். கரெக்ட் மேம்.
கரெக்ட். ஸ்மாக்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி லோக்கலா சொல்ற வார்த்தை அது. ஹெராயின் என்பது ஒரு ஓபியம் ஆல்கலாய்டு. ஓபியம் ஆல்கலாய்டா? இல்லையே. ஹெராயின் இப்பதானே சொன்னோம் ஓபியம்ல வராதுன்னு. வருமா? ஓபியம்ல வரும், ஆல்கலாய்டுல வருமா? அசிட்டைலேஷன் ஆஃப் மார்பின் தான் ஹெராயின் எஸ் இல்லையா? மேம். எஸ் மேம். ஆனா மார்பின் ஒரு ஆல்கலாய்டுல ஆல்கலாய்டு தானே மேம்? மார்பின் ஆல்கலாய்டு தானே மேம்? ஆல்கலாய்டு சொல்லலாம். எஸ். சொல்லலாம்டா. ரெண்டுமே ட்ரூ தான். ஓகேவா? ஓகே, ரெண்டுமே ட்ரூ. சரியான விளக்கம்னு சொல்ல முடியாதுல்ல மேம். சொல்ல முடியாது. அது வேற சென்டென்ஸ், இது வேற சென்டென்ஸ். அப்பா வெற்றிகரமா முடிச்சிட்டோம். இப்போ உங்க கூடயே நான் வந்துட்டேனா இல்ல இன்னும் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கீங்களா? யூனிட் 7 மேம். 7. முடிச்சு வச்சிட்டீங்களா? சரி, அது மட்டும் தானே பெண்டிங் யூனிட் 7. எஸ் எஸ் மேம். நாளைக்கு பண்ணிடுவோம். நாளைக்கு டெஸ்ட் நாளைக்கு டெஸ்ட் இருக்கு மேம். யூனிட் 8. மண்டே டெஸ்டா? யூனிட் 8 மேம். எஸ் மேம். 8. அப்ப திருப்பியும் நீங்க தான் என்னோட முன்னாடி போறீங்க. என்ன? சரி, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாத்துக்கலாம். எஸ் மேம். ஓகே, Yes, கிளியரா இருந்ததாடா எல்லாமே? எஸ் மேம். எஸ் மேம். புரிஞ்சுச்சா? Yes. ஓகேடா. பரவாயில்ல, நாளைக்கு டெஸ்ட் வச்சுட்டு கூட இவ்வளவு பேர் வந்து கவனிச்சீங்க, அதே பெரிய விஷயம். குட். ஓகேவா? சரிடா, நல்லா பண்ணுங்க. Yes, ma'am. ஓகே, லாக் ஆஃப் பண்ணலாமா? நாளைக்கு டெஸ்ட்டுக்கு ஆல் தி பெஸ்ட். Thank you. தேங்க்யூ மேம். ஓகே மேம், தேங்க்யூ. தேங்க்யூ. பாய். பாய் மேம். பாய் மேம். Bye, ma'am. சரிடா.